நம் கை விரல்கள் வணக்கம் வாழ்த்து 10 விரல்களால் உழைத்து 5 விரல்களால் உண்ணவும் தானம் கொடுக்கவும் நண்பரோடு கை குலுக்கவும் சமைக்க படைக்க என்று பல விதங்களில் நம் விரல்களை நாம் பயன்படுத்துவோம். பஞ்சபூத தத்துவத்துடன் இணைந்து நமக்கு நம் கை விரல்களே மருத்துவராக இருப்பதை உணர்த்தும். நாம் ஆரோக்கியமாக வாழ நமக்கு விழிப்புணர்வு உண்டாக்க கை விரல்களே மருத்துவர் என்ற தலைப்பிலே இன்று நம்மோடு சிறப்பு சிந்தனை உரையாற்ற யோகாச்சாரியா பாலசுப்பிரமணியன் யோகா மாஸ்டர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்களை பற்றிய சில தகவல்கள். ஐயா அவர்கள் தேவக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டவர். 97ஆம் ஆண்டிலிருந்து சென்னையில் வசிக்கிறார். 15 வருடங்களாக யோகா பயிற்சியை மக்களுக்கு சேவையாக செய்து வருகிறார். டிப்ளமோ இன் அஷ்டாங்க யோகா அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். ஸ்ரீ பாலா யோகா சென்டர் சென்னை கே நகரில் சிறப்பாக நடத்தி சேவையாற்றி வருகிறார். பல்வேறு ஆன்லைன் வகுப்புகள் சிறப்பாக நடத்துகிறார். இதில் உள்நாடு மற்றும் வெளிநாடு அன்பர்கள் பங்கு பெற்று பயனடைகிறார்கள். யோகரத்னா டைட்டில் அவார்டு கோர்ஸ் 45 நாட்கள் ஆன்லைனில் கற்றுத்தருகிறார். யூடியூப் சேனல் ஸ்ரீ பாலா யோகா ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். 50 விதமான முத்திரை, 15 விதமான பிராணாயாமம் மற்றும் 120 ஆசனங்கள் அவரவர் உடல் தகுதிக்கேற்ப எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற பல்வேறு குறிப்புகளை வழங்குகிறார்கள். யோகாச்சாரியா விருது, யோகா ரத்னா விருது, யோகா வைபவா விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர். யோகாச்சாரியா பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் ஏற்கனவே 2 வகுப்புகள் எடுத்து இருக்கிறார்கள். அதனால் நிறைய பேர் நம்ம பலன் அடைஞ்சிருப்போம். இன்று ஐயாவை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய ஆடியோ கேட்கறதுங்களா எல்லாருக்கும்? கேக்குதுங்க ஐயா. ஆமா, ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் ஆனந்த யோகம் அந்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வகுப்புல கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான முத்திரைகள் மட்டும் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஆன்மீக பாதையில எப்படி எல்லாம் முத்திரைகள் செய்யலாம், அந்த தேடல் உள்ளவங்களுக்கு இந்த முத்திரைகள் ரொம்ப உபயோகமா இருக்கணும்னு நம்புறேன். அந்த அடிப்படையில முதல் முத்திரையா நம்ம கும்பமுத்ரா, அதாவது குருமுத்ரான்னு சொல்லலாம், கும்பமுத்ரான்னு சொல்லலாம். மேடம் இப்போ அந்த இது ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணா போதும். எல்லாரும் அப்படியே சீட் டைரக்ட் நல்லா முதுக நேர வச்சுட்டு கழுத்தை நேர வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. 2 கையிலயும் அஞ்சலி முத்ரா வச்சிருங்க. 2 உள்ளங்கையும் ஒன்னோட ஒண்ணு சேரணும், சமமா இருக்கணும், ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது, சமமா வச்சுட்டு உங்களுடைய இந்த விரிஸ்ட் பக்கம் இருக்கு பாத்தீங்களா, உள் பக்கமா அப்படி பிரிச்சு வச்சிருங்க. அவ்வளவுதான். மேல விரலெல்லாம் நகமெல்லாம் அதாவது விரல் அமைப்பெல்லாம் சேர்ந்து இருக்கணும், கட்டவரல் மட்டும் தனியா இருக்கணும். உள் பக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கும்பம் மாதிரி இருக்கும், பார்க்கும்போது இத கும்பமுத்ரான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு கலசம் மாதிரி இருக்கும். உங்க கைவிரல்களை கலசம் மாதிரி வச்சுட்டு உங்களுடைய கட்டவரல் என்ன பண்ணுங்க, நெஞ்சுக்குழியில அப்படி வச்சுடுங்க. பட்டும் படாமல் தொட்டா போதும், அழுத்தம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த ஸ்டெப் 1. அடுத்தது கண்ணை மூடிட்டு ஐப்ரோ சென்டரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். புருவ மத்தியை நீங்க கவனிக்கணும். எல்லாரும் கரெக்டா நிமிர்ந்து உட்காருங்க, புருவ மத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முத்திரைகளை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கரெக்டா ஒரு 6:40 ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் இந்த முத்திரை நான் சொல்றத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் அந்த நான் சொல்றதுல மட்டும் நீங்க உங்களுடைய கவனம் இருந்தா போதும், வேற ஜம்பிங் மைண்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஒரு முத்ரா பண்ணீங்கன்னா எல்லா வியாதியும் சரியாகும். ஏற்கனவே லாஸ்ட் வகுப்புல அஸ்த முத்ராவில கிட்டத்தட்ட 25 முத்திரைகள் சொல்லி கொடுத்தேன். அந்த 25 முத்திரைகள்ல 5 முக்கியமான முத்திரைகள் சொல்லி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு பண்றதுல இந்த ஃபர்ஸ்ட் முத்திரையை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பல வியாதிகள் சரியாகும்.
குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தாலும் சரி, பிசிஓடி ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, பெண்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனம் சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் சரி செய்யும். பணம் சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த கும்பமுத்ரா பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியான பயிற்சி. ஒண்ணுமே வேண்டாம். அஞ்சலி முத்ரா வச்சுட்டு இப்படி கும்பம் மாதிரி பிரிச்சு வச்சுட்டா போதும். வேற ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றதுல மட்டும் நீங்க கவனம் வைங்க. ஓகேங்களா? நம்ம தெரிந்தோ தெரியாமலையோ பல பேருக்கு துன்பம் கொடுத்திருப்போம். ஓகேங்களா? அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஆன்மீக தேடல் முத்திரைக்கு வரப்போறோம். அது சம்பந்தமான முத்திரைகள்ல வரும். அப்படி நிமிர்ந்து உட்காருங்க. ஃபோக்கஸ் ஐப்ரோ சென்டர். நம்ம ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தாய் தந்தையரை நினைக்கவே மாட்டோம். முதல்ல உங்களுடைய அம்மா அப்பாவ புருவ மத்திட்ட கொண்டு வாங்க. அவங்க இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அவங்க தோற்றம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். மறந்திருக்க மாட்டோம். மறந்திருந்தாலும் கொஞ்சம் நினைவுபடுத்தி, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத புருவ மத்திட்ட கொண்டு வாங்க. முதல்ல உங்களுடைய அம்மாவ கொண்டு வாங்க. இருந்தாலும், இல்லை என்றாலும் புருவ மத்தியில அப்படியே கொண்டு வாங்க. ஒருவேளை நினைவு வரலையா, அவங்க உங்க அம்மாவுடைய படம் இருந்ததுன்னா, கண்ண திறந்து பார்த்துட்டு புருவ மத்திட்ட கொண்டு வாங்க. அவங்கள்ட்ட மனதார ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுடைய அப்பாவின் படத்தை நெத்தி போட்டுட்டு கொண்டு வாங்க. இவங்க 2 பேர்ட்டயும் நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்க. நீங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும், அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிற மாதிரி, மன்னிப்பு ஏற்படுத்துற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க இருந்தாலும் இனிமேல் நான் அவர்களுக்கு துன்பம் தர மாட்டேன். ஒரு உத்தரவாதத்தோட வாரத்துல ஒரு முறையாவது அவங்கள்ட்ட தூரமா இருந்தாலும் போன்ல பேசுங்க. அன்பா பேசுங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அடுத்தது உங்களுடைய கணவன், மனைவி அவங்கள புருவ மத்திட்ட கொண்டு வரணும். பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் புகைப்படத்தை புருவ மத்திட்ட கொண்டு வந்துட்டு அவரை நல்லா வாழ்த்துங்க. அவங்க நல்லா இருக்கணும். நல்ல செயலை மட்டும் செய்யணும். இந்த சமுதாயத்துக்கு நல்ல விதமா அவங்க பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவங்களுடைய உருவப்படத்தை புருவ மாத்திட்ட கொண்டு வாங்க. ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியோடைய போட்டோவை நெத்தி போட்டுட்டு கொண்டு வந்துட்டு அவங்கள நல்லா வாழ்த்துங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க நல்ல விதத்துல நடந்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அவங்கள நல்லா வாழ்த்துங்க. அக்கம் பக்கத்துல சண்டை இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு நல்ல விதமா இருக்கிற மாதிரி அவங்கள நல்லா வாழ்த்துங்க. அடுத்தது நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்களுடைய குழந்தை செல்வங்களை நெத்தி போட்டுட்டு கொண்டு வாங்க. அவங்களும் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள நல்லா வாழ்த்துங்க. அவங்க எந்த ஒரு தீய செயலுக்கும் போகக்கூடாதுன்னு அப்படின்னு மனதார நல்லா அவங்கள வாழ்த்துங்க. இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியா ஒரு 48 நாள் பண்ணணும். பண்ணீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பணப்பிரச்சனையா இருந்தாலும், மனப்பிரச்சனையா இருந்தாலும், உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரி செய்யும். உங்க குழந்தைகளை வளர்த்துனதுக்கு அப்புறம் இந்த 4 திசை இருக்கு பாத்தீங்களா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. உங்க வீட்ல இருந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. கிழக்கு திசையில இருக்கிறவங்கள அப்படியே வாழ்த்துங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க. அவங்க கூட சண்டை போட்டுக்கலாம். பேசாம இருக்கலாம். ரொம்ப வருஷமா பேசாம இருக்கலாம். அவங்கள பார்த்தாலே முகம் திரும்பிட்டு போற மாதிரி சூழல் ஏற்படுற மாதிரி நீங்க நடந்திருக்கலாம்.
இல்ல அவங்களும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களோட ஒரு வம்புக்கு இழுத்திருக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டு, பழைய சூழலெல்லாம் மறந்துட்டு, அவங்கள அன்பால அப்படியே வாழ்த்துங்க. அவங்களுடைய படத்தையும் நெத்தி போட்டுட்டு கொண்டு வந்துட்டு, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. அதே மாதிரி 4 திசையிலயும் நீங்க வாழ்த்தணும். அத நீங்க 8 திசையா பிரிச்சுக்கிறங்க. கிழக்கு, வடக்கு. ஸோ வடகிழக்கு, தென்மேற்கு அந்த மாரி 4 திசையிலயுமே உள்ளவங்கள எல்லாரையும் சுத்தி ஒரு வட்டம் மாதிரி அப்படியே வாழ்த்திட்டே வாங்க. உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் சுபிக்ஷமா இருக்கணும் நல்லா வாழ்த்துங்க. இப்ப பயிற்சிக்கு போயிடலாம். இதுதான் பயிற்சி. நீங்க இப்ப எதுவுமே நினைக்க வேண்டாம். நான் சொல்றதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு, முத்ரா அப்படியே இருக்கட்டும். கும்ப முத்ராவுல கவனம் புருவ மத்தியில இருக்கணும். இப்ப நல்லா மூச்சை இழுக்கும் பொழுது, உங்களுடைய அடி வயிறு நிறையணும். சுவாதிஷ்டான சக்கரத்துல சுவாசத்தை கொண்டு வந்துட்டு, மெதுவா சுவாசத்தை வெளியில விடணும். விடும் பொழுது மெதுவா வெளியில விட்டுட்டே வாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த பயிற்சி பண்ணுங்க. இது எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்ற கால அளவெல்லாம் கிடையாது. காலையில பண்ணலாம், மாலையில பண்ணலாம். எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய சௌகரியம். 5 நிமிஷம் பண்ணலாம். முடியலையா 10 நிமிஷம். இன்னும் நல்லா பண்றீங்களா 15 நிமிஷம், 20 நிமிஷம். எவ்வளவு நேரம் வேணுமானு நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த முத்திரையில இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் நாள் எந்த டைமிங்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ, அந்த டைம் எழுதிட்டு, உங்கனால போதும் அப்படின்னு நீங்களாவே முடிப்பீங்க பார்த்தீங்களா? அந்த டைம் எழுதிடுங்க. அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்டார்ட்டிங் டைம் எப்ப முடிக்கிறீங்களோ அத எழுதணும். படிப்படியா உங்களுடைய அந்த பண்றதுக்கான இந்த தியானம், இது பேரு ஆத்ம தியானம். இந்த ஆத்ம தியானத்தை எவ்வளவு நேரம் நீங்க பண்றீங்களோ, அவ்வளவு நல்லது. ஆனா குறையாது. நோட்டு போட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க ஒரு 40, 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரமாவது ஈஸியா பண்ணிடுவீங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, புருவ மத்தி மூச்சை இழுத்துட்டீங்கன்னா, சுவாதிஷ்டான சக்கரம் ஃபுல்லா சுவாசத்தை நிறைச்சிட்டு மெதுவா வெளியில விடணும். இத மட்டுமே நீங்க கவனிச்சா போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஒரு 3 மினிட்ஸ் எல்லாருமே பண்ணலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கண்ண திறக்காதீங்க. எண்ணத்தால புருவமத்தி கவனிச்சா போதும். 2 கண்ணையும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு புருவமத்தி பார்க்க வேண்டாம். அப்படி பார்க்கறதும் தப்பு கிடையாது. நீங்க எண்ணத்தால பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் தியானத்துல இருக்கலாம். மூச்சை இழுத்தீங்கன்னா, சுவாசம் அடிவயிறு வரைக்கும் நிறையணும். நிறைச்சிட்டு கவனத்தை அங்க கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எதுவும் வெளியே வரணும். இப்ப கண்ணை திறக்காதீங்க. உங்க 2 உள்ளங்கையால உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படியே கண்ணை பொத்திட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ, அந்த நீட மட்டும் ஒரு 10 செகண்ட் நீங்க கேட்கலாம். ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல இடம் வாங்கணும், இல்ல ஒரு கார் வாங்கணும்,
இல்ல என்னுடைய குழந்தைக்கு இந்த காலேஜ்ல ஒரு சீட்டு கிடைக்கணும். ஸோ 10 செகண்டுக்குள்ளர அந்த பிரார்த்தனையை நீங்க கேட்டுக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒரே பிரார்த்தனையை திரும்ப திரும்ப கேளுங்க. அது கிடைக்கிற வரைக்கும். கேட்டதுக்கு அப்புறம் உள்ளங்கையில இருக்கிற இருட்ட ஒரு 10 செகண்ட் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கை பார்த்து கண்ணை திறங்க. எல்லாரும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பயிற்சி போயிடலாம். நம்ம அதாவது சொல்லுவாங்க, உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிரையும் வளர்த்தேன் திருமூலர் சொல்லியிருப்பார். உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர். இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா உயிர் சீக்கிரமா பிரிஞ்சிடும். உயிர் சீக்கிரமா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மெஞ்ஞானத்தை அடைய முடியாது. ஸோ அப்ப அந்த மெஞ்ஞானத்தை அடையணும் அப்படின்னா இந்த உடம்ப நம்ம பக்குவப்படுத்தி நல்லா வளர்க்கணும். எப்படி வளர்க்கலாம்? தியானம், யோகாசனம், நல்ல ஹெல்த்தியான உணவு முறை, நல்ல ஒழுக்கம், நல்ல பண்புகளை வச்சுட்டு இந்த உடம்ப நம்ம வளர்க்கலாம். ஓகேங்களா? இப்ப யோகா ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த உடம்ப வளர்க்கறதுக்கு. இந்த உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து. உபாயம்ன்றது இதுதான், யோகாசனம் பண்றது, தியானம் பண்றது, நல்ல உணவு முறைகளை சாப்பிட்றது, அந்த மாதிரி. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த உடலை வளர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த உயிரை வளர்க்கலாம். உயிரை வளர்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த சிவனை நாம் உணர முடியும். அப்போ இந்த உடம்புக்குள்ள நம்ம நிறைய குப்பைகளை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிட்ற உணவு குப்பைகளாக மாறி இருக்கும். உதாரணமா ஒரு நீரிழிவுக்காக ஒரு பல வருடங்களாக மாத்திரை எடுத்துட்டே இருப்பாரு. அந்த மாத்திரையில் உள்ள நச்சுக்கள் படிப்படியாக உடம்புல சேர்ந்துகிட்டே இருக்கும். சில பேர் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அதனுடைய அந்த கரும்புகை நச்சுகள் லங்ஸ்ல தங்கிக்கிட்டே இருக்கும். இல்ல அது வேற ஏதேனும் அந்த குப்பை சேர சேர என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கும். கேன்சராக உருவாக்கும். ஏதோ ஒரு தொந்தரவை கொடுக்கும். நாம செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு தண்டனை உண்டு. நாம் சாப்பிடுற ஒவ்வொரு உணவுலையும் நச்சு பொருட்கள் கலந்ததை தான் நாம சாப்பிட்டுட்டே இருக்கோம். எல்லா பொருட்களையும் நச்சு கலந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சுட்டு 2 இதுல தான் நச்சு கலந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து பனைமரத்துல இருந்து கிடைக்கிற உணவுப் பொருள். அதுல நச்சு கலந்துருக்க மாட்டாங்க. அதையும் நம்ம டைரக்டா எடுக்கணும். இல்லைன்னா அதுலயும் அந்த வெள்ளத்துல கூட கருப்பட்டியிலையும் கலப்படம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வேப்ப மரத்துலயும் கலப்படம் இருக்காது. இந்த 2 இதுலதான் ஹைபிரிட்டே கிடையாது. துளசி மீது எல்லாத்துலயும் மோஸ்ட்லி கலந்துடுறாங்க. ஏதாவது ஹைபிரிட்ன்ற பேர்ல நிறைய மகசூல் ஏற்படுத்துறதுக்காக ஹைபிரிட்டாகவும் கலப்பட பொருளாகவும் தான் கிடைக்கிறது. அப்போ இந்த உணவு முறை எல்லாமே டீ காபி குடிச்சாலும் கலப்படம் தான். பால் நல்ல பொருளே கிடையாது, வெள்ளை சீனியும் நல்லது கிடையாது. அதுல சேர்க்கிற டீ தூளையும் கலர் பவுடர் ஆட் பண்ணிடுறாங்க. எல்லாமே நச்சு. அப்ப தினசரி சாப்பிடுற ஒவ்வொரு உணவுலையும் நச்சுக்கள் கலந்துருக்கு. இப்ப இந்த நச்சை எப்படி வெளியில ஏத்தலாம்? நாள் கணக்குல இருக்கும் இந்த நச்சு எல்லாமே. அப்போ இதுக்கு முதல் முத்திரையாக உடம்புல இருக்கிற கழிவை நீங்க வெளியில ஏத்தினாதான் உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கும். உடல் நல்லா இருந்தா தான் நீங்க ஆன்மீக பாதைக்கு போக முடியும். அப்போ முதல் முத்திரையா டீடாக்ஸ் முறை, இந்த கட்டவரல் பாத்தீங்களா, மோதிர வரலோடைய 3வது கோடுல வச்சு விரிச்சு வச்சிடணும். விரல் எல்லாம் விரிச்சு வச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்ட விரல் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரெயிட்ல இருக்கணும். இப்படி பெண்டாகி இருக்கக்கூடாது. வளைவு தன்மையில இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நேர நீட்டுங்க. ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும், மூச்சை இழுக்கும் பொழுது முதுகு தண்டையில இருந்து தலை உச்சிக்கு சுவாசத்தை இழுக்கணும். மூச்சு விடும் பொழுது தலை உச்சியில இருந்து சுவாசத்தை கீழ்ப்பக்கமா இறக்கணும். இதை மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பண்ணுங்க. லிச்சி மேடம் அந்த இதை ஸ்பாட்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க.
டீடாக்ஸ் முத்ரா. மூச்சை மெதுவா மூலாதாரத்துல இருந்து சகசிராரத்துக்கு கொண்டு வாங்க. சுவாசத்தை வெளியில விடும்போது சகசிராரத்துல இருந்து மூலாதாரத்துக்கு சுவாசத்துக்கு கீழே இருக்கணும். இப்ப அடுத்த ஸ்டெப்ஸ்ல நீங்க கவனிக்கும் பொழுது மூச்சை இழுக்கும் பொழுது உங்களுடைய அந்த கட்டவரல் நுனி இருக்கு பாத்தீங்களா, அந்த நுனியால மோதிரவர்களுடைய 3வது கோடுல ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்கணும். சிறிய அழுத்தம் கொடுங்க. அந்த மாதிரி அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டே வாங்க. முதல்ல இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா பருவுடல் சார்ந்த தொந்தரவுகளை வெளியேற்றும். பருவுடல்ல இருக்கிற எல்லா நச்சுக்களையும் வெளியேற்றும். 15 நிமிஷம் பண்ணணும். காலையில மட்டும்தான் பண்ணணும். முதுகு கழுத்தை நேர வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது பண்ண 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 நம்ம லேசாயிடும். ஐயா வாய்ஸ் கேட்கலைங்க, பிரேக் ஆயிடுச்சு. உடல் லேஸ் ஆகும் சொன்னீங்க, அதோட நிக்க. அப்போ இந்த பயிற்சி பண்ணும் பொழுது உடம்பு லேசாகும். விட என்னுடைய வீடியோ ஆடியோ கேக்குதுங்களா? இடையில கொஞ்சம் ஆயிடுச்சு. இல்லைங்க, கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். கேக்குது. அசதியா இருக்கும் பொழுதெல்லாம் இந்த முத்திரை நீங்க பண்ணிக்கலாம். உடல் லேசாகும், உடம்புல இருக்கிற கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றும். இது எப்படி இந்த கழிவுகள் வெளியேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியா கழிவுகள் வெளியேறும். ஒண்ணு மலம் வழியா வெளியேறும். மலம் வழியா வெளியேறும் பொழுது உங்களுடைய அந்த மோஷனுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலரா இருக்கும், கரும்பச்சையா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கருப்பு கலரா இருக்கும். அவங்களுடைய உடல்ல இருக்க நச்சுத்தன்மையை பொறுத்து மாறும். சிலருக்கு மலத்துல சளி வெளியேறும். ஸோ சளி நிறைய இருந்ததுன்னா நுரையீரல்ல, அப்போ சளியும் வெளியில வரும். அந்த மோஷன் போகும்போது அந்த மோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் அதிகமா இருக்கும். அப்படியும் சில பேருக்கு கழிவுகள் வெளியில ஏறும். சில பேருக்கு பேதி ஆகும். ஃபர்ஸ்ட் 3 நாள் ரிசல்ட் தெரியாது. 4வது நாள்ல இருந்து தான் இந்த இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சிறுநீர் வழியா கழிவுகள் வெளியேறும். அவங்களுக்கு வந்து அந்த யூரின் போகும்போது எல்லோ கலரா வரும். அந்த யூரின்ல ஸ்மெல் இருக்கும். மஞ்சள் கலரா இருக்கும், இல்லைன்னா ப்ரௌன் கலரா இருக்கும். 2 கலர்ல ஏதாவது ஒண்ணு. வீச்ச நாத்தம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு வியர்வையா வெளியில வரும். உப்பு பூத்திருக்கும். சில பேருக்கு மாலை நேரத்துல, இரவு நேரத்திலையும் ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும். அந்த வேர்வையில ரொம்ப நாத்தம் இருக்கும். அதையும் நீங்க கவனிக்கலாம். இதெல்லாம் 4வது நாளுக்கு அப்புறம் தான் வரும். உப்பு பூத்திருக்கும். இதையும் நீங்க கவனிக்கலாம். நைட்ல ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும். பயப்பட வேண்டாம். அதுக்குன்னு மாத்திரைகள்லாம் வாங்கி போட்டுட்டு பேதி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக தான் பண்றோம். ஒரு சிலருக்கு உமிழ் நீர்ல ஸ்மெல் வரும். உமிழ் நீர்ல ஒரு கசப்பு தன்மை தெரியும். சிலருக்கு உலோக சுவை மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு உமிழ் நீர் சுரந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு மூச்சு காத்து வழியா அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு பார்க்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்தை வெளியில விடும்போது ஒரு துர்நாத்தம் அடிக்கும். அந்த காத்துல, மூச்சு காத்துல. சில பேருக்கு கந்தக நெடி. சில பேருக்கு அந்த துர்வாசனை அடிக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முதல் ப்ராசஸா இந்த சுத்தப்படுத்தும் முத்ரா இதை மட்டும் பண்ணும். இதை 15 நாள் மட்டும்தான் நீங்க பண்ணணும். அதுக்கு மேல பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு மேல நீங்க பண்ணும் பொழுது
மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம். நம்ம வந்து ஆன்மீக முத்ராவுக்கு தான் இப்போ வர்றோம். இப்ப ஏற்கனவே லாஸ்டா நான் உங்களுக்கு டீடாக்ஸ் முத்ரா எடுக்கும் பொழுது இந்த பாயிண்டோட நிப்பாட்டி இருப்பேன். 15 நாள் மட்டும் பண்ணுங்க, அதுக்கு மேல பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும். எப்படின்னா, இந்த முத்ரா பண்ண 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 நம்மளுடைய மனம் படிப்படியாக பண்படும். நேர்மறையான சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கும். மனதுல இருக்க கோபம், வெறுப்பு, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்ம உடம்ப விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். நீங்க கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா, ஆன்மீக நிலையில என்ன மாற்றம் ஏற்படுறது, ஆன்மீக நிலையில என்ன பலன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோன்மய கோஷத்துல இருக்கிற எதிர்மறை எண்ண பதிவுகள் பல வருடங்களா புதைஞ்சு இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சண்டை போட்டு திட்டியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் பதிஞ்சிருக்கும். அது அனைத்து எண்ண பதிவுகளையும் படிப்படியாக மறைச்சிடும். அந்த ஞாபகமே வராது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த சக்தி ஓட்ட பாதை இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி பஞ்சபூதத்திலையும் நாடிகள்ல இருக்கிற சக்தி ஓட்ட பாதையிலையும் இருக்கிற அந்த சக்தி தடைகளை முழுமையாக வெளியேற்றிடும். முத்ராவை தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா பந்த பாசங்கள் விலகும். யார் மேலையும் பாசம் வைக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மாதிரி ஆயிடலாம். அதனாலதான் 15 நாளைக்கு மேல பண்ண வேண்டாம். நீங்க ஆன்மீக பாதையில போகணும் அப்படின்னா இந்த 15 நாளைக்கு மேல நீங்க வாட்டு கண்டினியூவா ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். பந்த பாசமே இருக்காது. ஆன்மீக தேடலுக்கு போயிடலாம். அடுத்த முத்ராவுக்கு போயிடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. இப்போ இதுல மூச்சை எப்படி இழுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மூச்சை வந்து எண்ணத்தால முதுகு தண்டுல இருந்து தலை உச்சிக்கு கொண்டு வாங்க. 2 நாசி வழியா தான் இன்ஹேல் பண்ணுவீங்க, 2 நாசில் வழியா தான் எக்ஸேல் பண்ணுவீங்க. ஆனா உங்களுடைய மனம் மூலாதார சக்கரத்துல இருந்து சகசிராரத்துக்கு கொண்டு வரணும். மூச்சு விடும்போது சகசிராரத்துல இருந்து மூலாதாரத்துக்கு கீழே இருக்கணும். இதை மட்டும் நீங்க பண்ணா போதும். ஓகே. அடுத்த முத்ரா ஞான முத்ரா. மேடம் அந்த இது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன், அப்புறமா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 விரல் நேர நீட்டி வச்சுட்டு உங்களுடைய இந்த ஆள்காட்டி விரல் நுனி என்ன பண்ணணும், இந்த கட்ட விரல் நுனி தொட்டீங்கன்னா இது பேர் சின்முத்ரா. இதையே ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்குனீங்கன்னா ஞானமுத்ரா. தெரியுதா? வீடியோ கிளியரா இருக்கா? 2 கையிலையும் பண்ணணும். நுனி தொட்ட சின்முத்ரா. கொஞ்சம் ஆள்காட்டி விரல தான் கட்ட விரலுடைய நுனியில இருந்து கீழே இறக்கணும். ஓகேங்களா? கட்ட விரலை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனியை தொட்டுட்டு கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க, ஒரு 1/2 இன்ச்சு. இது பேர் ஞான முத்ரா. இப்படி தொட மேல வட்டி வச்சிடலாம். இது ஏற்கனவே நான் வந்து 5 முக்கிய முத்திரைகள்ல இந்த ஞான முத்ராவையும் இரவு நேரத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முத்ரா பண்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும். தூக்கமின்மையை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்ரா. தூக்கம் வரலைன்னா இரவு நேரத்துல மல்லாந்து படுத்துட்டு இந்த முத்திரை பண்ணலாம், உட்காந்துட்டு இந்த முத்திரைகள் செய்யலாம். நினைவாற்றலை அதிகப்படுத்தும். மூளை நரம்பெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்முடைய மனம் ரொம்ப அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்தது காளேஸ்வர முத்ராவுக்கு போயிடலாம். 3வது முத்ராயா. இந்த முத்ரா எப்படி செய்யலான்றதை பார்த்துட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க மேடம். உங்களுடைய இந்த 2 உள்ளங்கையும் எதிரெதிரில் வச்சுட்டு இதை மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரல், மோதிர விரல் 2யும் அப்படி உள் பக்கமா மடக்கிட்டு நடுவரல் 2 சைடுல இருக்கிற ரைட் லெஃப்ட் மிடில் ஃபிங்கரை டச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலையும் உள்ளர கொண்டு வந்துருங்க. கட்ட விரல டச் பண்ணிடணும், வச்சிடணும். ஸோ மிடில் ஃபிங்கர் மட்டும் தான் நேரம் இருக்கணும், கட்ட விரல் டச் ஆகிருக்கணும், அப்படி கீழே கொண்டு வந்துடணும். ஸோ இதுக்கு பேரு காளேஸ்வர முத்ரா. நம்ம முத்திரைகளை மூச்சு அடக்காம தான் பண்ணுவோம். ஒரு சில முத்திரைகளை கும்பகத்தோடு பண்ணணும்.
ஸோ மூச்சை வந்து நம்ம 4ஆ பிரிக்கிறோம். பூரகம், ரேஷகம், பூரகம், அந்தர் கும்பகம், ரேஷகம், பாகிய கும்பகம். பாகிய கும்பகன்றது சூன்ய கும்பகம் சொல்றது. இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா கேவல கும்பகம். ஸோ 5 டைப்ல வரும். நம்ம இந்த பயிற்சியில 4 மட்டும்தான் வரும். ஊரகம், அந்தர் கும்பக, ரேஷகா, பாகிய கும்பக. ஊரகம்ன்றது மூச்சை இழுக்கிறது, அந்தர் கும்பகன்றது மூச்சை அடக்கிறது, ரேசகன்றது சுவாசத்தை வெளியில வர்றது, பாகிய கும்பகன்றது சுவாசத்தை வெளியில விட்டுட்டு நிறுத்தி வைக்கிறது, சூன்யமா இருக்கிறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய ரேசியோ 1:4:2:1 அந்த ஃபார்முலால பண்ணணும். கும்பகம் பண்ணி உடம்புக்கு எந்த தொந்தரவும் வராது, தாராளமா பண்ணலாம். ஆனா கும்பகம் பண்ணும் பொழுது யாரு பண்ணக்கூடாதுன்னா ஹை பிபி இருந்தா பண்ணக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் தான் பண்ணக்கூடாது, மூச்சு அடக்கிறது. இந்த 2 பேரை தவிர்த்துட்டு மீதி எல்லாரும் பண்ணலாம். சரிங்களா? ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கும்பகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குறைந்த எண்ணிக்கை 16 செகண்ட் மூச்சு அடக்கிறத ஒரு 6 செகண்ட் வரைக்கும் மூச்சு அடக்கிடுங்க. கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கிட்டு நீங்க மெதுவா வெளியில விடலாம். ஓகேங்களா? பயிற்சி செஞ்சுட்டு அதோடைய பலன் பார்க்கலாம். என்னுடைய கை அமைப்பை நீங்க கரெக்டா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணணும். ஒரு தடவை 2 டைரக்ஷன் காட்டுறேன், தெரியலன்னா திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கிறேங்க. உள் பக்கம் இந்த மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் தோற்றத்துல இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான், இப்படி வச்சுக்கிறேங்க. அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு பேரு காளேஸ்வர முத்ரா, காளீஸ்வர முத்ரா, காளின்னு சொல்றாரு. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அன்பே உருவானவர். எல்லா மதமும் அன்பைதான் போதிக்குது. அது உண்மைதான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லா மதமும், இந்து மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமா இருந்தாலும், முஸ்லிம் மதமா இருந்தாலும் அன்பைதான் போதிக்கிறாங்க. ஆனால் அநீதிகளும் அதர்மங்களும் தலை தூக்கும் போது என்ன பண்ணும்? அப்போ ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு ஒரு சக்தி வருது பாத்தீங்களா? ஒரு கடவுள் வர்றாரு. அந்த கடவுள் ஒரு ருத்ர வடிவம் எடுக்கிறார். அதுதான் காளி. அந்த அநீதிகளையும் அதர்மத்தையும் அழிக்கிறதுக்காக உருவெடுத்ததே காளி. அதனாலதான் காளீஸ்வர முத்ரா. எப்படி நம்ம உடம்புக்குள்ள நிறைய தீமைகளை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுவதே காளியின், அதாவது காளியோட ஒரு கோபத்தின் பணி. அது நல்லதுதான் செய்யும். அந்த காளி கடவுள் வந்து நமக்கு நல்லதான் செய்யும். நம் மனசுல மண்டி கிடக்கிற தீய எண்ணங்களையும் அதர்ம போக்குகளையும் அழிக்கிறது தான் காளியோடைய வேலை. நீங்க இந்த முத்ரா பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே செஞ்ச தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள், கர்மாக்கள், இதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் இந்த காளேஸ்வர முத்ரா ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த முத்ரா பண்ணும் பொழுது மூச்சை இழுங்க. மூச்சை 4 செகண்ட் மூச்சை இழுங்க, 16 செகண்ட் மூச்சை அடக்குங்க, 8 செகண்ட் வெளியில விடுங்க. வெளியில விட்டுட்டு 4 செகண்ட் நிறுத்தணும். புதுசா பழகுறவங்க, இது வந்து யோகா ஃபீல்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். கும்பக பிராணாயாமம் நீங்க பயிற்சி பண்ணிருக்கீங்கன்னா பண்ணுங்க. கும்பகம் நான் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா மூச்சை இழுத்துட்டு ஒரு 2 செகண்ட் மூச்சை அடக்குங்க. அதுக்கப்புறம் மெதுவா காத்த வெளியில விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில சுவாசத்தை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் இருங்க. ஒரு 2 செகண்ட் நிப்பாட்டிட்டு மறுபடியும் மூச்சை இழுக்கணும். இந்த இதை மட்டும் நீங்க பழகுங்க. ஒரு வாரம் வரைக்கும் 2 செகண்ட் மூச்சை அடக்குங்க. அதுக்கு அடுத்த வாரம் நீங்க பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு வாரம் கழிச்சு 4 செகண்ட் மூச்சு அடக்குங்க. அதுக்கு அடுத்த வாரம் 8 செகண்ட் மூச்சு அடக்குங்க. அதுக்கப்புறம் 16 செகண்ட். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும். இப்போ உதாரணமா நம்ம ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையா இருப்போம். செல்போன் பார்க்கறதும் ஒரு போதை பழக்கம் தான். எனி டைம் மொபைல் போன் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதை ஒரு சங்கல்பமா வச்சு இந்த காளேஸ்வர முத்ரா வச்சு பண்ணணும். எப்படின்னா, நான் இனிமேல் இந்த செல்போனை பார்க்கறத படிப்படியா குறைக்கணும். போதை பழக்கத்துல இருக்கிறீங்களா, இந்த போதை பழக்கத்துல இருந்து நான் முழுமையா விடுபடணும், வெளியில வரணும். ஒரு ஹான்ஸ் போட்டாலும் சரி, ஒரு சிகரெட் பிடிச்சாலும் சரி, எந்த ஒரு போதை பழக்கமா இருந்தாலும் சரி, எந்த தீய பழக்கமா இருந்தாலும் சரி. ஒரு சிலர் வந்து வேலை செய்யற ஆபீஸ்லயே ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு அவருடைய வளர்ச்சிக்காக அதையும் பண்ணுவாங்க. அதுவும் தீய பழக்கம் தான்.
அப்ப யாரையும் குற்றம் சாற்றி நீங்க வாழணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு தீய பழக்கமும் அந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தீய பழக்கமா இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு 3 தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முத்திரை நீங்க கண்டிப்பா வச்சுட்டே இருக்கணும். அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன தோற்றத்தை ஏற்படுத்தி பண்ணிட்டாலே அந்த காளி உங்க உடம்புல இருக்கிற அந்த தீய பழக்கத்தை எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்கி உடம்ப விட்டு வெளியில ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த முத்திரை செய்யும் பொழுது மனதில் உள்ள அழுக்குகளும் தீய சிந்தனைகளும் படிப்படியாக அழிந்து மறையும். இந்த முத்திரை செய்யும் பொழுது அதிகமா நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருந்து நேர்மை, நீதி, நியாயம், தர்மம் போன்ற உயர்ந்த சிந்தனைகள் மனதில் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோபம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, சுயநலம் இருக்காது, பொறாமை இருக்காது, போன்ற எல்லா எதிர்மறை எண்ணங்களும் நம்ம உடம்பு விட்டு போக ஆரம்பிச்சிடும். முத்திரை செய்யும் பொழுது அன்பு, பாசம், கருணை, இரக்கம், பொதுநலம் போன்ற உயர்ந்த நல்ல எண்ணங்கள் மனசுல குடி வந்துடும். தன்னம்பிக்கையை பெருக்கக்கூடியது, மனதிலிருந்து தேவையற்ற பயங்கள், தயக்கங்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ சக்தியின் வடிவம் காளி, நம்ம உடம்புல இருக்கிற அந்த தீய எண்ணங்களை எரிக்க வந்ததுதான் காளியின் ஒரு வடிவம். அடுத்த முத்திரை போயிடலாம் மேடம். ஸ்கிரீன் மட்டும் க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து சூன்ய முத்திரா. சூன்யம்ன்றது ஒன்றும் இல்லாதது. சூன்யம்னா ஒண்ணுமே இல்லை. இந்த சூன்ய முத்திரை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆகாய பூதம் இருக்கு பாத்தீங்களா, அதை மடக்கி கட்டவரலுடைய 3வது கோடு அங்க வச்சுட்டு கட்டவரலால அழுத்தணும். 2 கையிலயும் ஒரே மாதிரிதான் தொட மேல வச்சிடணும். ஒரு சிலர் இந்த முத்ராவை பண்ணும் பொழுது காது நல்லா கேட்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த முத்ரா பண்ணீங்கன்னா காதே கேட்காது. காது கேட்கும் திறன் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? நுனி தொட்டா காது நல்லா கேட்கும். அதே நீங்க இப்படி மடக்கி பிடிச்சீங்க அப்படின்னா இது வந்து ஆகாயத்தை குறைக்கக்கூடிய முத்ரா தான். இது பண்ணும் பொழுது காது கேட்கும் திறன் குறையும். ஓகேவா? இது ஆனா ஆன்மீக முத்ராவுக்கு முக்கியமா தேவைப்படுறது. ஏன்னா இந்த முத்ரா பண்ணா சன்னியாசி ஆயிடலாம். அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். ஓகே, எல்லாரும் அப்படியே வச்சிருங்க. மேடம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க. முத்ரா ஒரு தடவை பார்த்துக்கிறேங்க. திரும்ப ஒரு தடவை நான் அந்த காலேஸ்வர முத்ரா எப்படி பண்ணணும்னு சொல்றேன். உங்களுடைய நடுவரல கட்டவரலுடைய 3வது கோடுல வச்சிருங்க. வச்சுட்டு இப்படி மடக்கி பிடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த முத்ரா பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா மனதை அமைதிப்படுத்தும். மனம் ரொம்ப அமைதியா இருக்கும். ஈகோலாம் அழிச்சிடும். ஈகோவே இருக்காது. நான் நீ என்ற ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது. எல்லாமே அவன்தான். தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். பகல் கனவு காண்றதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். இப்படி வாழலாம், இப்படி வாழலாம், அங்க போகலாம், இங்க போகலாம். எந்த பகல் கனவும் பலிக்காது. இனிமேல் பகல் கனவே இருக்காது. எதுவுமே நினைக்க மாட்டோம். சூன்யம்னா ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே நினைக்க மாட்டோம். எல்லாமே சிவ சிவ என்கிற தீவினையால சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவசிவ என்ன சிவகதி தானே. எல்லாமே ஓம் நம சிவாய். அந்த மாதிரி சிவசிவன் போயிட்டே இருக்கணும் அப்படின்னா சூன்ய முத்ரா பண்ணிடலாம். அச்சங்கள் இருக்காது. எந்த ஒரு அச்சமும் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிடுங்க மேடம். இந்த காளேஸ்வர முத்ரா திரும்ப ஒரு முறை ஒன்றும் இல்லை, நடுவரில் மட்டும் நேரம் நீட்டிட்டு எல்லா வரலையும் கீழ் பக்கமா வச்சிருங்க. ஆகாய 2 பூதம், ஆகாய பூதத்தை மட்டும் டச் பண்ணுங்க. அந்த இது புரியாதனால இப்படி திரும்ப ஒரு தடவை வேற மாதிரி டெக்னிக்ல சொல்லித்தரேன். எப்படி வச்சிடணும். இந்த கட்டை விரல் கீழ் பக்கமா வரணும். மேல இப்படி வைக்கக்கூடாது. கீழே பாக்குறதுக்கு தேங்காய் மாதிரியே தான் இருக்கும். தெய்வீக உணவு எது? தேங்காய் தான். ஓகே, அடுத்த முத்ரா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க மேடம். இது பேரு வரத முத்ரான்னு பேரு. கோவில் சிற்பங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. முத்திரை எப்படி செய்யலான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய பலன் பார்க்கலாம். சரிங்களா? ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிருங்க மேடம். உங்களுடைய ரைட் கை என்ன பண்ணணும், ஒரு கப் மாதிரி வச்சுட்டு லேசா கொஞ்சம் அப்படி குமிச்சு வச்சுட்டு இப்படி வச்சிருங்க. பத்மாசனத்துல நீங்க உட்காரலாம், இல்லைன்னா வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம்.
உங்களுடைய லெஃப்ட் கை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பத்மாசன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் இப்படி பூமியை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். அவ்வளவுதான். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி வச்சிருங்க. இது இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வாங்குற மாதிரி இருக்கும். இது கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? வரதன்னாவே கொடுப்பவன் அர்த்தம். அன்பை கொடுப்பவன், மன்னிப்பு கொடுப்பவன், பண்பை கொடுப்பவன், பாசத்தை கொடுப்பவன், ஏதோ ஒன்று கொடுக்குறோம். மேடம் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க. வரத முத்ரா. இது வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு மற்றும் கருணையின் சைகை அப்படின்னு சொல்றோம். மன்னிப்பு மற்றும் கருணையின் சைகை தான் இந்த வரத முத்ரா. உங்களையும் மற்றவர்களையும் மன்னிக்க இந்த முத்திரையை செய்யலாம். அதாவது நீங்க செஞ்ச தப்ப மன்னிக்கிறதுக்கு இந்த முத்திரை பயன்படுத்தணும். மத்தவங்க உங்களுக்கு செஞ்ச அந்த துரோகத்தை நீங்க மன்னிக்கிறதுக்கு இந்த முத்திரையை செய்யலாம். முதல்ல நாம் செய்த தப்ப முதல்ல நம்ம பார்க்கணும். நாம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்றவர்கள் நமக்கு என்ன தப்பு செஞ்சாங்கன்றத பார்த்துட்டு அவங்கள முதல்ல மன்னிக்கணும். இந்த 2 தான் இதோடைய வேலை. ஒண்ணு நம்ம செஞ்சறத மன்னிக்கணும். மன்னிப்பதும் மனிதப்படும். இப்ப கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு இந்த முத்ரால உட்காந்துருங்க. உட்காந்துட்டு நீங்க யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன துரோகம் கூட செஞ்சிருப்பீங்க, இல்ல பெரிய துரோகமாகவும் இருந்திருக்கும். ஒன்னும் தெரியாம செஞ்சிருக்கலாம், இல்ல தெரிஞ்சே உங்களுடைய சுயநலத்திற்காக தெரிந்தும் செஞ்சிருக்கலாம். அதற்காக அந்த நபர்கிட்ட நீங்க நேரடியாகவும் மன்னிப்பு கேட்கலாம். இல்ல நீங்க செஞ்ச தப்பு ரொம்பது, என்னால அவர்கிட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா எண்ணத்தால மனதார, நான் சொல்றதுனால நீங்க பண்ணக்கூடாது, எண்ணத்தால மனதார ஆள் மனசு அளவுல நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும். இதெல்லாம் கேட்டாதான் நீங்க ஆன்மீக பாதைக்கு போக முடியும். இல்லைன்னா மறுபடியும் மறுபிறவிதான் எடுக்கணும். கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க எண்ணத்தால. நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுடைய அந்த லெஃப்ட் உள்ளங்கை வழியா உங்களுடைய கதிர்வீச்சு அவர்கிட்ட கண்டிப்பா போகும். அவரும் அதை பத்தி மறந்துடுவாரு. நீங்க என்ன அவருக்கு துரோகம் பண்ணீங்களோ அவரும் எண்ணத்தால கண்டிப்பா மறந்துடுவாரு. நீங்க அவருக்கு நேரம் சொல்ல வேண்டாம். உங்க உள்ளங்கை வழியா அந்த கதிர்வீச்சு அவரை போய் சென்றடையும். கண்டிப்பா போகும். அவரும் உங்களை அடுத்த முறை பார்க்கும் பொழுதும் சிரித்து பேசுற ஒரு பக்குவத்தை நீங்க உங்களால உணர முடியும். அடுத்தது, மத்தவங்க யாராவது உங்களுக்கு தப்பு செஞ்சிருப்பாங்கல்ல, தீங்கு செஞ்சிருப்பாங்கல்ல, துரோகம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள நீங்க மன்னிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்ஸ். மற்றவர்கள் அவர்களுடைய ஆதாயத்திற்காக உங்களுக்கு ஏதேனும் தீங்கு செஞ்சிருந்தா அவர்களை நீங்க மன்னித்து விடுங்க. இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. 50 பேர் கலந்துருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா ரொம்ப அதீத பலன் கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி தமிழ் ஆனந்த யோகம் அவங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தேடலோட இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து இந்த பயிற்சியை நீங்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். நீங்க எங்கிட்ட தனியா கத்துக்கிறத விட
இந்த ஒரு குழுவோட சேர்ந்து நீங்க அவங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மன்னிப்பு கொடுக்கறதும் மன்னிப்பு கேட்கறதும் ரொம்ப அதீத பலன் கிடைக்கும். அதனால நீங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும், அவர்கள் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கொடுத்துருங்க. இந்த வரத முத்திரை மூலியமா இந்த கதிர்வீச்சு அவரை போய் சென்றடையும். இப்ப இதோடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மன்னிக்கிறதுனால நமது குற்ற சுமைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து டெய்லி பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ச்சியா ஒரு ஒரு மண்டலம் வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆழ் மனசுல இருந்து முழுமையா நீங்க கொண்டு வந்துடலாம். நமது குற்ற சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கெட்ட கர்மாவிலிருந்து விடுதலை பெறலாம். மனதை பக்குவ நிலையில வளர்க்கறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ அடுத்த முத்ராவுக்கு போகலாம். இந்த முத்ராவுல சந்தேகம் கிடையாதே, வரத முத்ராவுல. இல்ல, ஓகே மேடம், அடுத்த முத்ரா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க. இது வந்து ஆத்மாஞ்சலி முத்ரா. எப்படி செய்யலான்றத பார்த்துலாம். ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிடுங்க மேடம். விஜி மேடம் ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிடுங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி அஞ்சலி முத்ரா வைக்கிறீங்கல்ல, வச்சுட்டு இதை என்ன பண்ணணும், இப்படி கும்பம் மாதிரி கொண்டு வந்துடணும். இங்க 2 விரிஸ்ட் சேர்ந்து இருக்கணும், மேல எல்லா விரல் நுனியும் டச் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கட்டவரல் இருக்கு பாத்தீங்களா, உள் பக்கமா இப்படி கொண்டு வந்து சேர்த்தணும். இதுல 2 ஹோல் தெரிகிறதா? உங்களுடைய கட்ட வரலுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் நடுப்புற ஒரு சின்ன இங்க ஒரு ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஹோல் தெரியணும். அப்படியே வச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு கலசம் மாதிரியே இருக்கும். நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா அந்த 2 ஹோல் தெரியும் உங்களுக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம். அப்படி வச்சிருங்க. திரும்ப ஒரு தடவை கீழ் பக்கமா பாத்துக்கிறீங்க. ஓகே, அனாகதத்துக்கு நேரம் வச்சுக்கிறேங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்டாண்டிங்ல பண்றது ரொம்ப நல்லது. நின்றுட்டு பண்ணணும். கீழே ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு வச்சுக்கணும். பேரு ஆத்மாஞ்சலி முத்ரா. இதோடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வலது மற்றும் இடது மூளையின் செயல்பாடுகளை இணைத்து சமநிலைப்படுத்தும். நம்மளுடைய லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைனை வந்து ரெண்டையும் இணைச்சு ஈக்குவலா செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூளையோடைய செயல்திறன் நன்கு செயல்படும். ஸ்ட்ராங் மெமரி, உங்களுடைய மெமரிய அசைக்க முடியாத அளவுக்கு மெமரி பவர் நல்லா இருக்கும். கலங்கிய மனதையும் அமைதிப்படுத்தலாம். நேர்மறையான எண்ணங்கள் மூலம் இந்த மனசை வந்து நிறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிட்யூட்ரி அட்ரினல் சுரப்பிகளை தூண்டிவிடும். பிட்யூட்ரியும் அட்ரினலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளுடைய முழங்கை மற்றும் மணிக்கட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆன்மாவின் உண்மை தன்மையை உணர்தல், பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவோட ஐக்கியமாகிறதுக்கு இந்த ஆத்மாஞ்சலி முத்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முதிரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 2 கையில இருக்கிற அந்த கேப் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பகுதியில தான் உங்களுடைய ஆத்மாவை தெய்வீகத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு அற்புதமான பாதை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுருங்க. உங்களுடைய ஆத்மாவை தெய்வீக வழி காட்டுதலுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இதையும் நீங்க டெய்லி பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா அடுத்த முத்ராவுக்கு போயிடலாம். அடுத்தது வஜ்ர முத்ரா.
மேடம் என்ன ஸ்பாட்லைட் பண்ணி இது வந்து விஷ்ணு கிட்ட இந்த முத்திரா இருக்கும். வஜ்ரன்னா ஒரு ஒரு சக்கரம் வச்சுட்டு சுத்துவார்ல, அவர் வச்சிருப்பாரு. அந்த படத்துல இருக்கிற மாதிரி நீங்க அந்த முத்திரை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த 3 விரல மடக்கிடுங்க. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் மடக்கிட்டு இந்த நடுவிரலுடைய நுனியை தொடாம பக்கவாட்டுல அந்த நகம் வருது பாத்தீங்களா, இந்த சைடுல நீங்க தொடணும். இப்படியே கரெக்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆள்காட்டி விரல் மட்டும் மேல வச்சுக்கணும். ஸோ விஷ்ணு வச்சிருக்க ஒரு சக்கரத்தோடைய முத்திரா தான் இது. இதை வச்சுட்டு இந்த 3 விரல தள்ளணும். இது 3 எதிரெதிரில ஒரு இடிச்சிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கணும். இந்த மத்த 3 விரல், இந்த 3 விரலுக்கும் இதுக்கும் ஒரு அழுத்தம், சுண்டு விரலாவது இந்த சைடு தள்ளணும், இதை வச்சுட்டு அதை தள்ளணும். அப்படி வச்சுக்கணும். இதை வந்து கரெக்டா இப்படி வச்சுக்கணும். விஷ்ணு வச்சிருப்பார்ல அதே மாதிரி இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கணும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க, மூச்சை மெதுவா இழுத்து ரொம்ப ரொம்ப மெதுவா வெளியில விடணும். மூச்சை இழுக்கும் பொழுது மூலாதாரத்துல இருந்து சகசிராரம், சகசிராரத்துல இருந்து மூலாதாரம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க மேடம். இதுக்கு பேரு வஜ்ரமுத்ரா. இந்த முத்ராவை வந்து ஹை பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. உயர் ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. இந்த முத்ரா யாருக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உடல் ரீதியான என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா, லோ பிபியை கண்ட்ரோல் பண்ணும். குறைந்த ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா ஹை ஆக்குறதுக்கு இந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம். வெர்டிகோ பிரச்சனை இருந்ததுன்னா, தலை சுற்றல் இருந்ததுன்னா அதை சரி செய்யும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். நம்மளுடைய உடலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த முத்ரா பண்ணிக்கலாம். உடம்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல உடம்புல ஒரு 4 முக்கியமான ஆர்கன் இருக்கு பாத்துங்க. வயிறு, மண்ணீரல், ஸ்பிளின், பேங்க்ரியாஸ், ஹார்ட். இந்த 4 உறுப்பையும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும். மன ரீதியான பலன் வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியது. நம்மளுடைய மனசு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆன்மீக பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை வளர்க்கறதுக்காக இந்த முத்ரா செய்யலாம். ஞானத்தை வளர்க்கறதுக்கு இந்த முத்திரை செய்யலாம். உங்கள் ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்காக இந்த முத்திரையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு பிரைட்னஸ், ஒளி வீச தொடங்கும். ஓகே, அடுத்த முத்திரா போகலாம். இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா, ஹை பிபி இருந்தா மட்டும் பண்ணக்கூடாது. லோ பிபிக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வஜ்ர பிரதம முத்ரா. அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா விரலையும் இப்படி கோர்த்துருங்க. அவுட் சைடு விரல் வந்து அவுட் சைடு வர மாதிரி கோர்த்துட்டு இந்த கட்ட விரலை மட்டும் வெளி பக்கமா அப்படி வச்சுட்டு நெஞ்சில வச்சிடணும். அவ்வளவுதான். பட்டும் படாமல் இப்படி வச்சா போதும். அவ்வளவுதான். வஜ்ர பிரதம முத்ரா. திரும்ப ஒரு முறை எல்லா வரையும் கோர்த்துறேன். கோர்த்துட்டு இந்த ரெண்டும் இங்க கிராஸ் ஆகணும். கட்ட விரல் மட்டும் தனியா ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு மார்பு பகுதியில இந்த 2 கையும் இப்படி இருக்கணும். அவ்வளவுதான். திரும்ப ஒரு தடவை இன்டர்லாக் அவுட் சைடு. அவ்வளவுதான். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க மேடம். வஜ்ர பிரதம அப்படின்னா அதோடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஒரு சேலஞ்சாவே இந்த முத்திரை பண்ணலாம். ஒரு சேலஞ்ச் எப்படின்னா தன்னம்பிக்கை மற்றும் உறுதியை வளர்க்கக்கூடிய முத்திரை. எந்த சவாலா இருந்தாலும் ஈஸியா எதிர்கொள்ளலாம். இதுதானா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த சவாலா இருந்தாலும் சரி ஈஸியா சுமூகமா பயம் இல்லாம எதிர்கொள்றதுக்கு இந்த வஜ்ர பிரதம முத்ரா நீங்க பயன்படுத்துங்க. ஈஸியா சேலஞ்ச உள்ள கொண்டு வரதுக்கு. நம்மளுடைய வலிமையை வந்து மன வலிமையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதுல உடல் ரீதியாக பலன் நிறைய உண்டு. மன ரீதியாகவும் பலன் நிறைய இருக்கிறது. நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனையுமே இது ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா நம்ம வச்சிருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா அநாகத மையம். ஸோ அநாகத தான் மிடில், மேலே இங்கேயும் சமநிலைப்படுத்திடும். சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும். சுவாசம் ஏதாவது தடை இருந்ததுன்னா சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும். உடம்புல பிராண சக்தியை அதிகரிக்கும். நம்மளுடைய அநாகத சக்கரத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகே, அடுத்த முத்ரா போயிடலாம் மேடம். என்ன முத்ரா மேடம்? திரும்ப ஒரு தடவை காட்டுங்க.
ஓகே, புஷ்பபூட முத்ரா. ஓகே, ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிடுங்க மேடம். இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 2 கையும் அப்படி கப்பு மாதிரி வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இப்படி வச்சிடணும். எதிரில் பாக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? 2 கையிலும் லேசா கொஞ்சம் கப்பு மாதிரி வச்சுக்கிறேங்க. எல்லா விரலும் சேர்ந்து இருக்கணும். அவ்வளவுதான். எதிரில் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்ப சுண்டு விரல பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரைட்ல இருக்கக்கூடாது. இப்படி கிராஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். கிராஸ் பண்ணிட்டு எதிரில் பாக்குற மாதிரி. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கணும். அப்படியே நிமிர்ந்து உட்காந்துட்டு இப்படி வச்சிடுங்க. மடி மேலதான் இருக்கணும் முத்ரா. இப்போ உங்க 2 கையிலையும் 2 லோட்டஸ், ஒயிட் லோட்டஸ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்களேன். உங்க ரைட் கையில ஒரு வெள்ளை தாமரை இருக்கு, லெஃப்ட் உள்ளங்கையில ஒரு வெள்ளை தாமரை இருக்கிறதா காட்சிப்படுத்தணும், உருவகப்படுத்தணும். இப்போ மூச்சை மெதுவா உள்ள இழுங்க. இப்போ மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. உங்க கையில தாமரை பூ இருக்கிறது மறந்துடாதீங்க. சுவாசத்தை மெதுவா இழுக்கணும். சுவாசத்தை மெதுவா வெளியில விடணும். இப்ப அடுத்த ஸ்டெப்ஸ், மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் கும்பகம் பண்ணிட்டு மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. லோட்டஸ் மறந்துடக்கூடாது. மூச்சை மெதுவா இழுக்கணும். கொஞ்ச நேரம் கும்பகம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கூட வச்சுக்கலாம் கும்பகன்றது. அதுக்கப்புறம் சுவாசத்தை வெளியில விடுங்க. இப்ப மூச்சை இழுக்கும் போது அநாகத சக்கரத்துல கொண்டாந்து நிறுத்திட்டு அப்படியே மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. மூலாதாரத்துல இருந்து இழுத்து அநாகத சக்கரத்தை கொண்டு வாங்க. இப்போ ஒவ்வொரு சுவாசத்திலையும் நான் ஒரு அன்பானவன், நான் ஒரு கருணை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூச்சை உள்ள இழுங்க. நான் அன்பானவன், கருணை உள்ளவன் சொல்லிட்டு மூச்சை இழுத்து அநாகத சக்கரத்தை கொண்டு வரணும். மெதுவா வெளியில விடுங்க. உங்களுடைய இந்த அன்பும் கருணையும் இந்த உலகம் முழுவதும் அப்படியே பாய்வதா அப்படியே எண்ணத்தால நினைங்க. உங்களுடைய அன்பு கருணை இந்த உலகம் முழுவதையும் அப்படியே எண்ணத்தால அப்படியே சுத்தி வாங்க. அப்படியே முகம் வந்து அந்த தாமரை போல மலரணும். இந்த தாமரை வந்து தண்ணியில தான் இருக்கும், குளத்துல இருக்கும். அந்த தாமரை வந்து பாத்தீங்க அப்படின்னா குளத்துல 4 அடி தண்ணி தான் இருக்குது அப்படின்னா அந்த 4 அடி தண்ணிலையும் வாழும். அந்த குளத்தோடைய தண்ணியோட மட்டம் வெயில் காலத்துல குறைஞ்சிருச்சு, 2 அடி தான் இருக்கு, 2 அடியிலையும் வாழும். 1 அடியில தான் இருக்கா, அதுலயும் வாழும். அந்த தாமரைக்கு வந்து தண்ணி நான் இவ்வளவுதான் இருந்தாதான் நான் அதுல வாழ்வேன் அப்படின்னு சொல்லாது. தண்ணியின் அளவு குறைந்தாலும் வாழும். வெள்ளம் வருது, ஹைட்டா வருது, 7 அடி 10 அடி 20 அடி 50 அடி எத்தனை அடி வேணுமானு இருக்கட்டும், மேல வந்துகிட்டே இருக்கும். கீழே போகுதா, அதேதான். உங்க வாழ்க்கையிலையும் எந்த ஒரு ஏற்றம் இருந்தாலும் சரி, ஏழையா இருந்து நீங்க பணக்காரன் ஆனாலும் சரி, பணக்காரனாக இருந்து ஏழையா ஆனாலும் சரி, அந்த தாமரை போல வாழணும்னு நினைச்சீங்கன்னா அந்த புஷ்பபூட முத்ரா. தாமரை போல் வாழலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த புஷ்பபூட முத்ராவை பண்ணணும் மேடம். அந்த அதே ஸ்கிரீன் அப்படியே வச்சுக்கிறீங்க, இன்னும் முடியல, அதே முத்ரா வச்சுக்கிறோம். இதோடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பை வளர்க்கக்கூடிய முத்ரா. ஆனந்தமான மனநிலையை உருவாக்கும், ஆனந்தமான மனநிலையை உருவாக்கும், திறந்த மனப்பான்மையை உருவாக்கும். எது கிடைச்சாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மையை உருவாக்கும். எது கிடைத்தாலும் மனதார ஏற்றுக்கொள்றது.
அச்சோ எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சின்ன ஒரு கஞ்சி கிடைச்சாலும் அதையும் சந்தோஷமா ஏத்துக்குவீங்க. ஓகே, அடுத்த முத்ரா போயிடலாம். அடுத்த முத்ரா காட்டுங்க மேடம், ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த நாக முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பாட்லைட் பண்ணிருங்க. உங்களுடைய லெஃப்ட் உள்ளங்கையை எப்படி கொண்டு வந்துருங்க மார்புக்கு நேர. அதுக்கு மேல ரைட் உள்ளங்கை இப்படி கிராஸ் ஆயிருக்கணும். ரைட் அவுட் சைடு வரணும், லெஃப்ட் இன்சைடு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ரைட் கட்டை வரல உள்ளங்கையில எப்படி வச்சுக்கணும். அதை கிராஸ் பண்ணிடணும், பெருக்கற்குறி மாதிரி இந்த மாதிரி கிராஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். பார்க்கும்போது பாருங்க, தெரிகிறதா? அனாகதத்துக்கு நேரம் வச்சுக்கலாம், இல்ல இப்படி வச்சுக்கலாம், உங்களுடைய சௌகரியம். உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேங்க. இந்த 4 விரல் இங்க சேர்ந்து இருக்கணும். லெஃப்ட் ஃபர்ஸ்ட் வரணும், ரைட் அவுட் சைடு வரணும். அதுக்கப்புறம் ரைட் கட்ட வரல் லெஃப்ட் உள்ளங்கையில இருக்கணும். அந்த ரைட் கட்ட வரலுக்கு மேல லெஃப்ட் கட்ட வரல கிராஸ் பண்ணிடணும். ஸோ லெஃப்ட் கட்ட வரல் மேல டாப்ல வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சிடணும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க மேடம். இதுக்கு பேரு நாக முத்ரா. இந்த முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மெதுவா அப்படியே முத்ரா வச்சுட்டு மூச்சை இழுங்க. இப்ப மெதுவா மூச்சை வெளியில விடுங்க. இப்ப மூச்சை இழுக்கும் பொழுது எண்ணத்தால 4 மந்திரம் சொல்லணும். மூலாதாரம் வரும் பொழுது லம், சுவாதிஷ்டானம் வரும்போது வம், மணிப்புரகம் வரும்போது ரம், அநாகத சக்கரம் வரும்போது எம், ஹம். லம் வம் ரம் ஹம், இந்த மந்திரத்தை சொல்லணும். மூச்சை இழுக்கும் பொழுது லம் வம் ரம் ஹம், லம் வம் ரம் ஹம், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மூச்சை இழுக்கணும். அநாகத சக்கரம் வரும்போது ஹம், HUM. அப்புறம் மூச்சை வெளியில விட்டுறணும். அந்த மாதிரி பண்ணுங்க. நாகமுத்ரான்றது நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த சிம்பிள்லாம் பார்த்திருக்கீங்களா? பாம்போடைய ஒரு இது, அந்த 2 பாம்பு, இடகலை பிங்கலை, நடுவுல இருக்கிறதா சுழுமுனை, அந்த தோற்ற அமைப்பு தான். கிட்டத்தட்ட அதை குண்டலினின்னு சொல்லலாம். நாக முத்ரா அப்படின்றத குண்டலின்னு சொல்லலாம். குண்டலினிய மூலாதாரத்துல இருந்து மேல் நோக்கி எழுப்புறதான். அந்த முத்ரா அப்படியே இருக்கட்டும் மேடம். மேல் நோக்கி எழுப்புற வேலை தான் இது பண்ணோம். இந்த முத்ரா பண்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், அங்க இருக்கிற ஆர்கன்ல இருக்கிற சக்தி தடைகளை ரிமூவ் பண்ணிடும். இந்த 4 சக்கரத்துல இருக்கிற சக்தி தடைகளை ரிமூவ் பண்றது இந்த நாகமுத்ராவுடைய வேலை. நம்மளுடைய சக்தி உடல்களையும் சுத்தப்படுத்தும். உடலில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைவேறாத ஆசைகள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற எண்ண பதிவுகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணலாம். ஆன்மீக தேடலுக்கு ஒரு உகந்தான முத்திரைன்னு சொல்லலாம். ஏன்னா நாகமுத்ரானாவே அது ஆன்மீக தேடல் தான். நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்ற அந்த பிறவி பயனை அடைகிறதுக்கு, பிறவி பயனை உணர்றதுக்கும் இந்த முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் பிறந்தேன் அப்படின்றத நீங்க உணரணும்னா இந்த முத்ராவில் உட்காந்துக்கிட்டு குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் பண்ணணும். அப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞானத்துல ஞான முத்ரா உபயோகமா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். 45 நிமிஷம் பண்ணணும். பண்ணும் பொழுது உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு எண்ணம் உங்கள்ட்ட வந்து சொல்லும். உங்களுடைய பிறவி பலனை சொல்ல ஆரம்பிக்கும். அடுத்த முத்ரா போயிடலாம் மேடம். யமபாஷ முத்ரா.
யமபாஷ முத்ரான்றது சின்ன வயசுல நம்மலாம் ஒரு இந்த பளிங்கு விளாண்டுருப்போம்ல, கோழிக்குண்டு. ஸோ அந்த மாதிரி தான் இது வரும். இந்த ஃபர்ஸ்ட் 3 விரல மடக்கிட்டு உங்களுடைய கட்ட விரல் என்ன பண்ணணும்னா மோதிர விரல்ல இருக்கணும். இதுக்கு பேரு சுஜி முத்ரா. 2 கையில அதே தான். இந்த லெஃப்ட் கை மேல வரணும், ரைட் கை கீழே வரணும். இந்த 2யும் கொக்கி போல வச்சிருங்க. இந்த 2 இதையும் கொக்கி போல வச்சுட்டு இப்படி வச்சிடணும். இது வந்து லெஃப்ட் கை மேல வரணும், ரைட் கீழே வரணும். ஸோ உங்களுடைய ரைட் உள்ளங்கை கீழ் பக்கமாகவும், லெஃப்ட் உள்ளங்கை மேல் பக்கமாகவும் மேல் நோக்கியும் இருக்கும். ரைட்டால லெஃப்ட் இழுக்கணும், லெஃப்டால ரைட் இழுக்கணும். அவ்வளவுதான். எதிர் எதிர் திசையில இழுக்கணும். அவ்வளவுதான். அப்படி இழுத்துட்டே இருக்கணும். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க மேடம். திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த 3 விரல மடக்கிட்டு சுஜி முத்திராவில் வச்சிடணும். லெஃப்ட் கை மேல ரைட் கீழே 2யும் கொக்கி போல வச்சுட்டு எதிர் எதிர் திசையில இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு பேரு யமபாஷ முத்ரா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க மேடம். இந்த முத்ரா பண்றதுனால ஆக்சுவலா இந்த ஆள்காட்டி விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்றது. அக்குபஞ்சர் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆள்காட்டி விரல் சக்தி ஓட்ட பாதை. அப்போ பெருங்குடலை ஓபன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெருங்குடல் ஓபன் ஆயிடுச்சுன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நம்மளுடைய மூச்சு குழாய் நல்லா விரிவடையும். நுரையீரலும் நம்மளுடைய இண்டஸ்டைனும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். லங்ஸும் இண்டஸ்டைன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இட மற்றும் பிங்கள நாடிகளை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முத்ரா. சுவாசத்தை சுழுமுனை நாடிக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராணனையும் அபானனையும் சமநிலைப்படுத்தும். ஆன்மீகத்தன்மை மேலோங்கும். அடுத்த முத்திரை போயிடலாம். நிறுவன முத்ரா. இது எப்படி பண்றதுன்னா, இத 2 கையும் இப்படி நேரம் நீட்டுங்க. இப்படி நேரம் நீட்டிட்டு உள்ளங்கை அவுட் சைடு வர மாதிரி வச்சுட்டு இந்த ரைட்டை தூக்கி என்ன பண்ணணும், லெஃப்ட்ல இப்படி கோர்த்துடுங்க. கோர்த்துட்டு இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி நேரம் நீட்டிட்டு என்ன பண்ணணும், உள் பக்கமா கொண்டு வந்துட்டு இப்படி நேரம் நீட்டிடணும். ஓகேங்களா? திரும்ப ஒரு முறை 2 கை இப்படி ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டேன். ஸ்ட்ரைட்டா நீட்டு 2 உள்ளங்கை இப்போ ஒன்னோட ஒண்ணு பாக்குது. இப்ப கீழ் பக்கமா கட்ட வரல 2யும் கீழே கொண்டு வந்துட்டு உள்ளங்கைய 2 கையும் அவுட் சைட்ல இருக்கிறது. இப்போ லெஃப்ட தூக்கி ரைட்ல கோர்த்துறேன். நீங்க 2 சைடும் பண்ணலாம். ரைட்டை தூக்கி லெஃப்ட்ல கோர்த்தாலும் சரி, லெஃப்ட தூக்கி ரைட்ல உங்களுடைய சௌகரியம் தான். கோர்த்துட்டு உங்களுடைய இந்த ஆள்காட்டி விரல் 2ம் இப்படி டச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும், கட்ட விரல் 2ம் பின்னக்கூடாது. அப்புறமா உள் பக்கமா கொண்டு வந்துட்டு இப்படி நேரம் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு மெத்தட் இருக்கு. உங்களால பின்ன முடியலையா, ஒண்ணு வேணாம், 2 கையை இப்படி வச்சுட்டு இப்படி அஞ்சலி முத்ரா மாதிரி வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தணும். அப்படியும் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. 2 இதுல நீங்க எது வேணுமான்னு பண்ணிக்கிறீங்க. பின்றது ரொம்ப நல்லது. பின்ன முடியல, என்னால பின்னிட்டு இந்த மாதிரி கொண்டு வர முடியலன்னா அவ்வளவுதான், எதிர் எதிர் திசையில இப்படி வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திக்கணும். அவ்வளவுதான். இந்த முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈகோவை விரட்டக்கூடிய முத்ரா. அதே மாதிரி மனதுல இருக்கிற சக்திகளை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து விடுதலை முத்ரான்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்த முத்ரா போயிடலாம் மேடம். அதை முடிஞ்சிச்சா? அடுத்தது லாஸ்ட் முத்ரா மட்சிய முத்ரா. ஒரே ஒரு முத்ரா இருக்கு. ஓகே, ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிடுங்க மேடம். லெஃப்ட் உள்ளங்கை கீழையும் ரைட் உள்ளங்கை மேல வச்சிருக்கோம். ஓகேங்களா? லெஃப்ட் கை கீழே, ரைட் மேல. ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிடணும். கட்டவரல் மட்டும் தனியா வைக்கணும். மச்சினா மீன் அர்த்தம். மீன் நீந்துற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கட்டவரல் இருக்கு பாத்தீங்களா, அப்படி நீங்க ரொட்டேட் பண்ணலாம். இல்ல லெஃப்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ மீன் மாதிரி நீங்க மூவ்மெண்ட் கொடுக்கலாம். கையை ஒரே இடத்துல வச்சுக்கிறேங்க.
அவ்வளவுதான், இப்படி வச்சுக்க வேண்டியதான். இந்த முத்ரா பண்றதுனால பக்தி மற்றும் இரக்க உணர்வுகளை உருவாக்கும். பக்தி நல்லா நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும், இரக்க உணர்வு நல்லா வரும், நம்மளுடைய உடம்ப தன்னைத்தானே சரி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தா சரி செய்யும், நம்மளுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்மளுடைய மசில்ஸ் தசைகள் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே, நன்றி. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஐயா வாழ்க வளமுடன். வெயிட் ரெடியூஸ் முத்ரா வந்து கேட்டிருக்காங்க கேள்வியா? சூரிய முத்ரா பண்ணணுமா? உங்களுடைய மோதிர விரல் கட்டவர்களுடைய 3வது கோடுல வச்சுட்டு இப்படி மடக்கி பிடிச்சணும், மற்ற விரல் சேர்ந்து இருக்கணும், 2 கையிலையும் பண்ணணும். இந்த முத்ரா பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்க. 15 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும், உடம்புல வந்து ஹீட் அதிகமாக்கும். சரிங்களா? தண்ணி நிறைய குடிங்க. அடுத்தது மேடம். அனிதாம்மா வாழ்த்து சொல்லிட்டு வாழ்க வளமுடன். கேளு. அதுதான்மா நான் பேசுறேன்மா. ஐயா அவர்களை தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா சிறு அறிவிப்புகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாங்க ஐயா. அறிவிப்புகள்: நாளை காலை தவம் மற்றும் சிந்தனை உரை நிகழ்த்த உள்ளார் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். காலை 10:30 மாணவர் மனநலம் என்ற மாணவர்களுக்கான புதிய நிகழ்வு கடந்த 2 வாரங்களாக நிகழ்ந்து வருகிறது. நாளையும் உள்ளது. அனைவரும் இதில் பங்கு பெற்று பயனடைவோம். அடுத்ததாக பூபதி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் பாலா மாஸ்டர், பூபதி பேசுறேன். பாலா மாஸ்டர். ஐயா வணக்கம். பூபதி ஐயா வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்ல நானும் சார் நல்லா இருக்கிறேன் சார். நல்ல அருமையான வகுப்பா இருந்துச்சு. ஒரு சின்ன டவுட் கேட்கலான்னு பார்த்தேன். அந்த சூன்ய முத்ரா அதிக நேரம் வச்சா காது கேட்காதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு இது சொன்னீங்களா? கொஞ்சம் கேட்கும் திறன் குறையும் ஐயா, குறையும். ஒரு சில இடத்துல காது நல்லா கேட்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அது கேட்கிற தன்மை குறைக்கும். ஏன்னா வந்து ஆகாயத்தை குறைக்கிறது, நீங்க ஆகாயத்தை கூட்டுறதுதான் காது கேட்கிற திறன் அதிகரிக்கும். நுனி தொட்டீங்கன்னா அதிகரிக்கும் காது கேட்கு திறன், வடக்குனீங்கன்னா குறைக்கும். சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா. இப்போ மூட்டு வலிக்கு ஒருத்தங்க முத்ரா கேட்டிருக்காங்க. உங்களுடைய லெப்ட் கையில மூட்டு வலிக்கு பிருத்திவி முத்ராவும், ரைட் கையில வந்து லெப்ட்ல ஆகாயமும் ரைட்ல பிருத்திவி வச்சிருங்க மூட்டு வலிக்கு. ஓகேங்களா? லெப்ட் உள்ளங்கையில நடுவரல் கட்டவரல் நுனி, உங்களுடைய ரைட் கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிர வரலும் கட்டவரல் நுனியும். இதுக்கு பேரு மூட்டு முத்ரானே பேரு, ஜாயிண்ட் முத்ரா. அடுத்தது அடுத்ததாக சாந்தி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. ஐயா ஒரு டவுட்டுங்கய்யா, நீங்க காளீஸ்வரி முத்ரா சொன்னீங்கல்லங்கய்யா, அத வந்து எந்த இடத்துல வச்சுக்கிறதா? அதாவது வைக்கிற தோரணம் வந்து நெஞ்சு பக்கத்துல வைக்கிறதா இல்ல கீழே அதாவது மடியில வச்சுக்கிறதாங்கய்யா? அநாகத சக்கரத்துக்கு நேரம் வச்சுக்கிறீங்கம்மா. சரிங்கய்யா. அப்புறம் நீங்க இந்த தாமரை 3 இடத்துலயும் பயன்படுத்தலாம். ஒண்ணு இங்கேயும் வச்சுக்கலாம், இந்த கட்டவரல் அநாகத சக்கரத்திலே வச்சு இது பண்ணிக்கலாமா. சரிங்க. அந்த 3 இடத்துல வைக்கிறதுனால என்ன பயன்யா? ஒரு இடத்துல வைக்கும் பொழுது என்னன்னா நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்தை தூண்டுறதுக்கும், சரிங்கய்யா,
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கட்டவரல் இங்க படும் பொழுது இன்னும் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அநாகத சக்கரத்துல வைக்கும்போது அன்பை விதைக்கிறதுக்காக பயன்படும். சரிங்க. சரிங்க. இன்னொன்னு நீங்க இந்த தாமரை மலர் கையில வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அத ஆமா. நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து ஆம், உடம்புல பரவுற மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்துச்சுங்க. நீங்க பயனை சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க வைக்க அந்த சொன்னீங்க முத்திரை இல்லையா? வைக்கும் பொழுது தாமரை கையில ஆமா வச்சதுக்கு அப்புறமாவா இல்ல ஆமா வெறுமனே ஆமா. வச்சதுக்கு அப்புறமாவா? இல்ல வைங்கன்னு சொன்ன உடனேமே அதாவது கைய வந்து 2 விரலும் பாத்துக்கிற மாதிரி வைக்க சொன்னீங்க இல்லையா? தொடையில வைக்க ஆமா. சொன்னீங்க. அப்ப வைக்கிறப்பயே ஒரு ஒரு எனர்ஜி அப்படியே நல்லா பாஸ் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூப்பர். சொல்லவுமே அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க மகிழ்ச்சி. வளமுடன். எங்களுக்கு ஒரு வாழ்க வளமுடன். புதுவிதமான ஒரு முத்திரைய கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி அம்மா. ஆனந்த யோகத்துல இருந்து நாங்க முழுமையா எல்லாருமே நன்றி சொல்லிக்கிறோங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வி பிள்ளை அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா ஜாயிண்ட் பெயினுக்கு ஏதாச்சும் முத்திரா இருந்தா சொல்லுங்க. இது இப்ப சொன்னேனம்மா. அந்த மூட்டு வலிக்கு உண்டான. ஆமா. நீங்க எந்த ஜாயிண்ட் சொல்றீங்க? நீ ஜாயிண்ட்டுக்கா இல்ல? இல்லைங்க, கை விரல் கால் விரல் எல்லாம் ஒருத்தர் வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஜாயிண்ட் பெயின் எல்லா தோள்பட்டை. ஜாயிண்ட்டுக்கும் சுரப்பி முத்ரான்னு பண்ணணும். இது கொஞ்சம் சரிங்க கத்துக்கிறது இதா இருக்கும். இது மட்டும் பாத்துக்கிறேங்க. சுரப்பி முத்ரா. சரிங்க. ஓகேம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நீங்க இந்த வாழ்க வளமுடன்மா. முத்திரை சொல்லியிருக்கீங்க ஐயா. எல்லாத்துமே வந்து எல்லா முத்திரையும் உட்கார்ற நேரம் வந்து அதே அளவுதாங்களா? 40 நிமிஷம் நீங்க எப்பவும் சொல்ற மாதிரி இப்ப இன்னைக்கு சொன்ன 12 முத்திரா சொன்னீங்க. அத அத பத்தி நமக்கு என்ன சொல்லுங்க. முத்ரா தேவையோ அதை எடுத்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி அவங்க புஷ்பபோட முத்ரா பண்ணும் பொழுது எனக்கு நல்ல எஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த முத்ராவை நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கலாம். எல்லாமே ரெகுலரா பண்ணக்கூடிய முத்ரா. தீய பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னா நம்ம காளேஸ்வர முத்ராவை ஒரு மண்டலம் வரைக்கும் தொடர்ச்சியா பண்ணணும். ஒரு மண்டலம் முடிஞ்சிருச்சுன்னா வாரத்துல ஒரு தடவை மட்டும் பண்ணுனா போதும். சரிங்க. அந்த நன்றிங்க ஐயா. தொந்தரவு சிறப்பு சரியாகிற ஐயா. வரைக்கும் நான் சொல்ற பலனுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் பண்ணுங்க. இல்லையா அது சரியாகிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த முத்ராவை விட்டுறலாம். சரிங்க. இப்ப நீ பெயின் முத்ரா நன்றி. கேட்டிருக்காங்க அப்படின்னா அது சரியாகிற வரைக்கும் அந்த முத்ரா பண்ணிட்டே இருக்கணும். எப்ப அந்த மூட்டு பிரச்சனை சரியாகுதோ உடனே அந்த முத்ராவை ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்ததாக சாந்தி பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன்மா. நான் திரும்ப பேசுறேங்க. அந்த தூக்கம் நல்லா படுத்தோடனே தூங்குறதுக்கு எந்த மாதிரிங்க முத்திரை செய்யணும்னு சொன்னீங்க? அதை மறந்துட்டோம். ஞான முத்ராமா. ஞான முத்திரா 1 இன்ச்சு கீழே. 1 இன்ச்சு கீழே என்னங்கய்யா? 1/2 இன்ச்சு கீழே. 1 இன்ச்சு கீழேமா. கொஞ்சம் 1/2 இன்ச்சு கீழே. சின்ன முத்ரா அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. இது வந்து படுத்துக்கிட்டே இது செஞ்சுக்கலாம். 4ஆ பிரிச்சீங்க அப்படின்னா முதல் இதுல வரும். மல்லாந்து படுத்துட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாமா. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். இதனுடைய கிளிப்பு நாளைக்கே வந்துரும். நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். எழுதியும் வச்சுக்கலாமா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது கீதா தேவி பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இப்போ சம்மர் சீசனுக்கு எல்லாருமே பாடி ரொம்ப ஹீட் ஆயிட்டு சொல்றாங்க ஐயா. சோ அதுக்கு என்னையா முத்திரை பண்ணலாம்? ரொம்ப வந்து பாடி ரொம்ப வருணமுத்ராவும் ஹீட் ஆயிடுது. வருணமுத்ராவும் பிராணாயமாவில் சீத்தளி பிராணாயமா பண்ணணும். உங்களுடைய சுண்டு விரல் கட்ட விரல் நுனி தொட்டுடுங்க. டெய்லி ஒரு 15 நிமிஷம் பண்ணிடுங்க. 15 நிமிஷம் ரெகுலரா பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த நாக்க டியூப் மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு அது வழியா காத்து உரியணும். சரிங்கய்யா. உறிஞ்சிட்டு ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கிட்டு 2 நாசி வழியா வெளியில விடணும். நீங்க இது வந்து பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான இடமா இருக்கணும். தூசி இருக்கிற இடத்துல பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஃபில்டர் வந்து வாயில கிடையாது, நாசில தான் இருக்குது. சுத்தமான இடமா இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வருண முத்ரா மட்டும் பண்ணிக்கிறேன்.
சரிங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. நெக்ஸ்ட் ஒரு கேள்வி ஐயா. ஐயா ஸ்கின் டிசீஸ் வருது இல்லையா, இப்போ தோல் வியாதி வருது. அதுக்கு என்னய்யா முத்ரா பண்ணலாம்? அந்த டீடாக்ஸ் முத்ராவை 15 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ண முத்ரா பண்ணலாம். சரி, பண்ணலாம். சரிங்க ஐயா. ஆமாம். நன்றிங்கம்மா. ஐயா அடுத்தது வந்து சாட்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஷோல்டர் பெயின்க்கு சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா. அவங்க வந்து கணேச முத்ரா பண்ணணும். சரிங்களா? அதாவது 2 கை இப்படி வச்சுக்கிறேங்க. நம்மளுடைய உள்ளங்கை வந்து நம்மளை பார்க்கற மாதிரி இருக்கணும். இப்படி மேல் பக்கமா இருக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு, அதாவது இதை வந்து 2 கொக்கி மாதிரி வச்சுக்கிறேங்க. கொக்கி மாதிரி வச்சுட்டு எதிரெதிரில் இப்படி பின்னிட்டு ரைட் உள்ளங்கையால லெஃப்ட் உள்ளங்கையை பிடிச்சி இழுக்கணும். லெஃப்டை வச்சு ரைட் இழுக்கணும். இப்படி வச்சு இழுக்கணும். 6 சுவாசம் பண்ணணும். 6 தடவை மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா வெளியில விடணும். 6 சுவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கையை என்ன பண்ணுங்க, இப்படி மாத்திக்கிறீங்க. இதுல ஒரு 6 சுவாசம். இந்த மாதிரி ஒரு 6 தடவை பண்ணீங்கன்னா போதும். தினமும் பண்ணணும். நன்றிங்க ஐயா. சிறப்பு ஐயா. அவங்களுக்கு கேள்விக்கு உண்டான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஐயா இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முத்ராயில உட்காரலாங்க ஐயா? காலையில மாலையில பொதுவா ஒரு எவ்வளவு நேரம் உட்காரலாங்க ஐயா முத்ராக்கு? காலையில ஒரே டைம்ல பண்றீங்கன்னா 2 முத்ரா, 15 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி பிரிச்சு நீங்க பண்ணிக்கணும். காலையில ஒரு அரை மணி நேரம், மாலை நேரத்துல ஒரு அரை மணி நேரம், இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு பண்ணனா போதுமா. 4 முத்திரைகள்ல இருந்து 5 முத்திரை வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம். முத்திரையை செய்யும் போதே அதுவே ஒரு தியானம் மாதிரி தான் செய்யற மாதிரி இருக்கும். ஆமா, அதுவே தியானமாகவும் ஆகும், அதுவே ஆசனமாகவும் ஆகும். அதுலயே உங்களுக்கு மூச்சு பயிற்சியும் வந்துடும். இந்த நம்ம சொல்லி கொடுக்குற இந்த முத்திரை தியானத்திற்கு தியானம், ஆசனத்திற்கு ஆசனம், மூச்சு பயிற்சி இது எல்லாமே இன்க்ளூடிங் ஒரே கல்லுல 4 வகை கிடைச்சிடும். முத்திராவும் கிடைக்கிறது, ஆசனமும் கிடைக்கிறது, பிராணாயமும் கிடைக்கிறது, தியானமும் கிடைக்கிறது. நீங்க பண்ணும்போது ஒவ்வொரு நேரத்துக்கு பத்மாசனம் போட்டுக்கலாம், இல்ல வஜ்ராசனம் பண்ணிக்கலாம், இல்ல சித்தாசனத்துல உட்காரலாம், சுகாசனத்துல உட்காரலாம். ஏதோ ஒரு ஆசனத்தை நீங்க 4 இது பண்றீங்க அப்படின்னா 4 இதுக்கு 4 ஆசனமா பிரிச்சு வச்சிருங்க. ஒன்னு 15 நிமிஷம் வந்துடுறேன். ஒரே ஆசனத்துல 15 நிமிஷம் இருக்கிறீங்க. அதே பயிற்சியில முத்ராவும் இருக்கு, அதே பயிற்சியில நீங்க தியானத்துல இருக்கீங்க, அதே இதுல மூச்சு பயிற்சியிலையும் இருக்கிறீங்க. சிறப்புங்க, சிறப்பாக இருந்தது. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயாவுடைய அரிய நேரத்தை நமக்கு செலவிட்டு கொண்டிருக்காங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அடுத்தது அனார்கலி அம்மா பேசுங்கம்மா. ஞானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறப்பானது ஒரு வகுப்பு. முதல்ல எடுத்த உடனே கும்பமுத்திரையே எல்லாத்துக்குள்ளேயும் அடக்கம் சொல்லிட்டீங்க. அத்தனைக்குமே அந்த கும்பமுத்திரை, அடுத்தடுத்து நீங்க கொடுத்த ஒவ்வொரு முத்திரைகளுமே மிக சிறப்பாக இருந்தது. அனைவரும் தங்களுக்கு என்ன தேவையோ அந்த முத்திரைகளை பயன்படுத்தி ஒரு தியானம் போல் செய்ய வேண்டும் என்பதை மிக சிறப்பாக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். நமக்கு அனைத்து முத்திரைகளையும் சொல்லி அதற்கு தெளிவான விளக்கங்களையும் கொடுத்து அதனால் தீரக்கூடிய நோய்களையும் எடுத்துரைத்த யோகாச்சாரியா திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் தன்னலம்